ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நெல்சன் சாரை வந்து ஒரு விழாவில் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயிலர் 2 பற்றின அப்டேட்டை தான் வந்து நம்ம நெல்சன் சார்கிட்ட வந்து கேட்டுகிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம நெல்சன் சார் மட்டும் அனிருத் வந்து அந்த விழாவில் இருந்ததால் ஆல்ரெடியே வந்து நம்ம சொல்ல வேணாம், நம்ம நெல்சன் சாருக்கு நாளுக்கு நாள் வந்து ஹைப் வந்து கூடிகிட்டே போகுது. அண்ட் இப்போ நம்ம அனிருத்துக்கு வந்து இந்த அரசன் பட ப்ரோமோக்கு அப்புறம் இனிமே வந்து கூடிகிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம நெல்சன் சார்கிட்ட வந்து ரொம்ப நாளாகவே கேட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஜெயிலர் 2 பற்றின அப்டேட் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது நம்ம ஜெயிலர் 2 படம் அப்படின்றது வந்து அவர் அந்த பையன் இறந்துட்டார். ஸோ இந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்றதான் வந்து கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயிலர் 2 படம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் காப்ஸோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதாவது தமிழ் சினிமாவில் வந்து 1000 கோடி இந்த படத்துக்கு அடிக்கலாம், இந்த படம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பேச்சு போயிட்டுருக்கு. பட் இதை பற்றி நெல்சன் சார்கிட்ட வந்து இன்னும் அவர் வந்து தெளிவாக பேசலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்டேட் வரும்போது வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ எதுவாக இருந்தாலும் நெல்சன் சார் சொல்கிறதுல தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பா.